இங்க ஒரு பையன் ரோட்டு ஓரமா யாரும் இல்லாத இடத்துல டீ கடையை போட்டு உட்காந்துருக்கான். ஆக்சுவலா அது அவங்க அப்பாவோட கடை. அவங்க அப்பா இறந்துட்டதால இப்ப இவன் தான் அந்த கடையை பாத்துக்கிறான். இவனுக்கு வேற வேலை எதுவும் தெரியாது. இந்த கடையில வர வருமானத்தை வச்சு தான் அவன் சாப்பிட்டாகணும். ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த கடைக்கு யாருமே வர மாட்டாங்க. யாரும் வராத கடைக்கு யாராவது வந்தா எப்படி இருக்கும், டீ இப்படி போடலாமா அப்படிங்கிற மாதிரி செஞ்சு கூட பாக்குறான். ஏன்னா தனியா இருக்க அவ்வளவு கடுப்பா இருக்கும். இவன் இந்த கடையை நம்பி தான் இருக்கிறான். வேற எங்கேயும் இருந்து அவனுக்கு வருமானம் இல்லை. அதனால இவனுக்கு எப்பெல்லாம் அதிகமாக பசிக்குதோ அப்போ கடையில் விற்க வச்சிருந்த பொருளை தான் எடுத்து சாப்பிட்றான். இப்படியே தான் எல்லா நாளும் போய்கிட்டு இருக்குது. ஒரு முறை ஒரு கார்காரர் நிறுத்துறாரு தூரமாக போய். இவன் நம்ம கடைக்கு தான் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறான். ஆனால் கார்காரன் இறங்குறது வேற ஒன்று இறக்குறதுக்கு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் இவனுக்கு தெரியுது. சரின்னு இப்படியே இவனோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. போக போக இவனுக்கு பயங்கரமாக பசி எடுக்க ஆரம்பிக்குது. அவன் தூரமாக தூக்கி போட்டு ஒரு கெட்டுப்போன பண்ணி எடுத்து சாப்பிட்றான் வேற வழியே இல்லாமல் நைட்டு. அன்னைக்கு நைட்டே 2 குடிக்கார பசங்க அவன் கடைக்கு தூரத்தில் ஒரு கல் இருக்குது. அதாவது கிலோமீட்டர் கல். பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு இங்கே 10 கிலோமீட்டர்னு எழுதிருக்குது. அந்த கல்லில் போதையில் இருக்க ஒருத்தவன் 0 வயிச்சு விட்டு அதை 1ன்னு மாத்திடுறான். என்னடா 90 10ன்னு சொல்ற அப்படின்னு நினைக்காதீங்க. அது ஹிந்தி நியூமரிக்கல எழுதிருக்கு. இங்க தான் கதையில ட்விஸ்ட். ஏன்னா 10 1ன்னு மாத்திட்டான்ல தலைவன். ஆனா அந்த வழியா டிராவல் பண்ணி போற எல்லாருக்குமே பயங்கரமான டவுட் வந்துருது. அதனால அந்த வழியா போறவங்க நம்ம பையன் கடை போட்டிருக்காங்க அவங்ககிட்ட வந்து தம்பி இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு அந்த ஊருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அவனும் ஒரு 8 to 10 கிலோமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். சரி வந்தவங்க ஏன் சும்மா போவானே, சரிப்பா ஒரு டீயை போடு அப்படின்னு சொல்லி வாங்கி குடிக்கிறாங்க. அவரை மாதிரி நிறைய பேர் அவனோட கடையில வண்டியை நிறுத்தி தம்பி அந்த ஊருக்கு எவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு அவங்க கடையிலேயே டீ எல்லாம் குடிச்சிட்டு அங்கேயே ரிலாக்ஸ் ஆகிட்டும் போறாங்க. இப்படியே போக போக அவனும் பயங்கரமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த பையனை ஏன் எல்லாம் இப்போ வந்து இப்படி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கல்லுக்கிட்டு போய் பார்க்கறான். பார்த்தா அங்க 1ன்னு மாறி இருக்குது. உடனே அங்கிருந்து கிட்டு நம்ம கடை பக்கம் ஓடி அங்க பூரம் வத்திலாம் கொண்டு வந்து அந்த கல்லுக்கு நேரில் நட்டு சாமி மாதிரி கும்பிட்டும் போறான். இந்த கதையை பார்க்கும்போது எனக்கு உன்னே வந்தா புரிஞ்சுது. முறையாக குடிகார பசங்க நல்லது பண்றானுங்க. சரி இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.